கடவுளுக்கு வேண்டுதலை வச்சு பலி கொடுத்தாக்க நல்லது நடக்கும் என்பதனால ஆடு கோழி பன்னிலாம் வேண்டுதலை வச்சு வெட்டி தின்னுட்டு இருந்தாங்க. இப்போ பக்தி முத்தி போய் பக்தியோட நீட்சியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா விலங்குகள்லாம் தீ மிதிக்க விட்டுட்டாங்க. மக்கள் அந்த அளவுக்கு பக்தியில் முன்னேறிட்டாங்க. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எந்த விலங்கை தீ மிதிக்க வச்சாங்கன்னு. காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தீமிதி விழா மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம். அங்கே தீமிதி விழா நடந்திருக்குது. அந்த விழாவில் தான் பாருங்க, ஒருத்தர் குமரவேல் என்பவர் குதிரையை கூட வாய் இல்லாத ஜீவன், குதிரையை ஆடு மாடை கூட இனிமே விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தீ மிதிக்க வச்சிருவாங்க. இதை இந்த ஆளு குமரவேல்ன்றவர் தான் அவர் குதிரையை வளர்க்குறவர், குதிரை பாகன். அவர் தீயை மிதிக்க வச்சு குதிரையை இழுத்துட்டு போறாங்க. அத்தனை பேரும் சுத்தி நின்று ஆயிரக்கணக்கானோர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. குதிரையை தீயில வச்சு இழுத்துட்டு போறாங்க. அவங்க எல்லாம் சுத்தி ஆயிரக்கணக்கானோர் வேடிக்கை பார்த்து இதை வீடியோ எடுத்து இது வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல பார்த்த சமூக நல ஆர்வலர் விக்னேஷ் என்பவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த குமரவேலை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணனதன் மூலம் இது அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இதன் மூலமா மற்ற விலங்குகளை இனிமே இந்த மாதிரி தீ மிதிக்கிறது, அளவு குத்துறது, இப்ப இதை விட்டுட்டாக்கா விலங்குகளுக்கு அளவு குத்துறன்ட்டு வந்திருப்பாங்க. அதை போட்டு கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப விஷயம் என்னன்னாக்கா, ஆடு மாடுகளுக்கு காவலா இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் கூட மனிதர்களுக்கு காவல் இல்லையே அப்படிங்கிறது தான் இப்ப விஷயம். எத்தனை குழந்தைங்களுக்கு அளவு குத்துறாங்க, எத்தனையோ பேர் வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் அளவு குத்தி அவங்கள நோக்கடிக்கிறாங்க, மனித உரிமை மீறல்களை செய்யறாங்க. மனிதர்களுக்கு ஒரு அவமானம், ஒரு இழுக்கு, ஒரு மனித உரிமை மீறல்னா எந்த ஒரு ஆணையமும் வரமாட்டேங்குது. நாயை கடிக்குது, மனிதர்களை கடிச்சு உயிரை எடுக்குதுனாக்க நாய்க்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் வராங்க. இந்த உயிரினங்கள்லாம் காப்பாத்துறதுக்கு வர விலங்குகள் நல ஆர்வலர்கள் கொஞ்சம் மனுஷனையும் காப்பாற்றுவாங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.